வதன ஸ்மரமாங்கல்ய கிருஹதோரண சொல்லிகா வக்த்ரலக்ஷ்மீ பரிவாஹ சலன் மீனாபலோச்சனா. இன்னைக்கு செஷன் முடியும் போது நீங்களும் இந்த ஸ்லோகத்தை இப்படியே பாடுவீங்க. முதல்ல ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தம் பார்க்கலாம். வதன, வதனனா அவங்களோட அழகான முகம். தேவியோட முகத்தை ஒரு வாட்டி நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா வேற எதுவுமே பார்க்க தோணாதுங்க. ஏன்னா அவங்க முகம்தான் ஆனந்தம். அதனாலதான் வதன அவங்க முகம். ஸ்மர, ஸ்மரனா காமதேவர். நம்ம காமதேவ் தேவதா. காமதேவர் மாதிரி ஒரு 1000 கணக்கா இல்ல லட்சம் கணக்கா இல்ல எதுவும் தப்பு, கோடி கணக்கா எதுவும் தப்பு, நம்பரே இல்லாத அளவுக்கு எத்தனை 1000 கோடி கணக்கா காமதேவர் இருந்தாலும் அவங்க தேவிக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. தேவி அவ்வளவு அழகா இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா கோடி கணக்கு எவ்வளோ காமதேவர் இருந்தாலும் நம்ம தேவி அளவுக்கு யாருமே இந்த உலகத்துல வர முடியாது. காமதேவருக்கு சக்தி கொடுக்கறதே தேவி தான். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உலகமே காமதேவரோட சக்தின்னு பார்க்கலாம். தேவியோட சக்தி காமதேவர் விதத்துல வேலை செய்யுது. நம்ம இதுக்கே இவ்வளவு அட்டாச்ட் ஆறோம்னா அப்போ தேவி மேல தியானம் பண்ணோம்னா என்ன ஆகும்? திருப்பி மனசு உலகத்துக்கே போகாது, சாந்தியா ஆனந்தத்துல இருக்கும். அதுதான் ஸ்மர அர்த்தம். மாங்கல்ய, மாங்கல்யம்னா தேவி மங்களம். அவங்க மேல தியானம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில மங்களம் தான் ஆகும், நல்லதுதான் ஆகும். கிரக, கிரகனா இருக்கிற இடம், இல்லைன்னா வீடுன்னு சொல்லலாம். அவங்க இருக்கிற இடம் ஸ்தானம். அவங்க ஸ்தானம் இந்த உலக பூரா அவங்க ஸ்தானம் தான். இந்த உலக பூரா எதுக்கு இவ்வளவு அழகா இருக்குன்னா தேவி தான் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. தோரண, இங்க தோரண என்னன்னா